அக்கா, இதை விட பெரிய விஷயம் உன் டிரைவர் மாப்பிள்ள பண்ணியிருக்கான். அது தெரிஞ்சா நீ ரொம்ப ஷாக் ஆயிடுவ. என்ன விஷயம்? என்ன ஷாக்? புரியல. இதோ நிக்கிறாளே துர்கா, அவகிட்ட கேளு, அவ எல்லாத்தையும் விலாவரியா சொல்லுவா. என்ன துர்கா, என்ன சொல்றா இவ? அது அது வந்து அது அது வந்து அது வந்து ஹலோ, சொல்லுங்க. ஆ, கேக்குது, சொல்லுங்க. ஒரு நிமிஷம் கொஞ்சம் லைன்லயே வெயிட் பண்ணுங்க, பேசிட்டு வந்துடுறேன். அங்க நடந்தது எல்லாத்தையும் பாட்டி என்கிட்ட சொன்னாங்க. பாட்டி மேல கை வச்சிங்களாமே. அவங்களுக்கு எதனா ஆயிருந்துச்சு, கண்டிப்பா உங்களை சும்மா விட்டுருக்க மாட்டேன். பார்த்து ஜாக்கிரதையா நடந்துக்கங்க. டேய், என்னையே மிரட்டுறியா? உன்னை அக்கா கிட்ட மாட்டி விட கைவசம் என்கிட்ட அதிர்ச்சியான இன்னொரு விஷயம் இருக்குடா. என்ன விஷயம்? சின்னத்த, துர்காவை பத்தி ஏதோ ஒரு மேட்ரு அத்தை கிட்ட சொல்லணும் வந்தீங்களே, என்ன மேட்ரு? என்ன எல்லாருமே ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருக்கீங்களா? அந்த கிழவி வீட்ல கண்ணாமூச்சி விளையாண்டீங்கல்ல, அப்போ துர்காக்கு என்ன நடந்துச்சுன்னு ஒரு வீடியோ வச்சிருக்கேன், அத பாக்குறீங்களா? என்னடி இதெல்லாம்? தாலி எப்படி வந்துச்சு? துர்கா, யார் கட்டின தாலி இது? ஐயோ, அம்மா, தாத்தா, பாட்டி கூட பிறந்தவங்க இத்தனை பேர் இருக்காங்க. எல்லாரையும் விட்டு இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்து நிக்கிறேன். உனக்கு என்ன தைரியம்? சித்தி, உங்களுக்கு எப்படி இந்த வீடியோ கிடைச்சது? ஏய், நான் எங்க இருந்தாலும் நீங்க எல்லாரும் எங்க போறீங்க என்ன பண்றீங்கன்னு வாட்ச் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். உங்க அம்மா வரட்டும், இந்த வீடியோவை காட்டுறேன். சித்தி, அப்படிலாம் செய்யாதீங்க. துர்காவை அம்மா கொன்னே போட்டுருவாங்க. ரேவதி, விடு, அவங்க காட்டட்டும். என்ன சொல்ற ராஜா? காட்டுனா வீட்ல பெரிய பூகம்பமே வெடிக்கும். டேய், இந்த வீடியோவை காட்டி முதல்ல ஒன்ன தாண்டா இந்த வீட்டை விட்டு துரத்த போறேன். இவ்வளவு நாள் செய்ய முடியாததை இன்னைக்கு செஞ்சு காட்டுறேன்டா. நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே நடக்காது. சொல்லப்போனா நீங்க எங்களுக்கு ஃபேவர் தான் பண்றீங்க. என்னடா உளற? ஃபேவர் பண்ண போறேனா? ஆமா, துர்கா விஷயத்தை அத்தைக்கிட்ட எப்படி சொல்றது நாங்களே யோசிச்சுட்டு இருந்தோம். இப்ப நீங்களே சொல்லிட்டீங்கன்னா எங்களுக்கு வேலை மிச்சம்ல. அத்தை கண்டிப்பா உண்மை தெரிஞ்சதும் கோவப்பட தான் செய்வாங்க. ஆனா நான் அவங்களை எப்படியாவது கன்வின்ஸ் பண்றேன். நீங்க பார்த்திருக்க மாப்பிளையை விரட்டி விட்டு நவீனுக்கு தான் துர்காவை கல்யாணம் பண்ணி வைப்பேன். நீங்க போய் சொல்லுங்க. இதைத்தான் நானும் எதிர்பார்க்கிறேன். சகல சூப்பர் சகல, சின்னத்துக்கு சரியான செக்கு வச்ச. சின்னத்த ரெடி, யூ கேன் டூ இட். போங்க, அத்தை கிட்ட சொல்லுங்க. நவீன் துர்கா கல்யாணம் சீக்கிரமாவே நடக்கட்டும். வாழ்க்கையில ஒரு நல்லத இப்பவாச்சும் உருப்படியா செய்யுங்க. போங்க சின்னத்த, போங்க. என்ன இந்த டிரைவர் பையன் நம்ம கிட்டே கேம் விளையாடுறானா? ஒருவேளை இவ சொன்ன மாதிரி அக்கா கிட்ட இந்த மேட்டர் சொன்னா அந்த நவீனுக்கே துர்காவை கல்யாணம் பண்ணி வச்சிருவாளோ? அப்புறம் நம்ம பிளான் எல்லாம் வீணா போயிடுமே. சந்திரா,
என்னமோ துர்காவை பத்தி சொல்லணும் நீயே, என்னது? ஆ, அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. என்னமோ சொல்ல வந்தியே. நான் என் போன்ல சிக்னல் கிடைக்காம வெளியே போயிட்டேன். என்னன்னு சொல்லு. சின்னத்த அத்தை கேக்குறாங்கல்ல, சொல்லுங்க. இல்லக்கா, துர்கா கல்யாணம் நல்லபடியா நடக்கணும், நீயும் எலெக்ஷன்ல ஜெயிக்கணும்னு சொல்ல வந்தேன். இத சொல்லவா இவ்ளோ தயங்குன? நீ சொன்ன ரெண்டுமே நல்லபடியா நடக்கும், கவலைப்படாத. அக்கா, எலெக்ஷன் ரிசல்ட் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிரும். வா, நம்ம கவுண்டிங் சென்டருக்கு போலாம். சரி வா போலாம். நடந்து முடிந்த பஞ்சாயத்து தேர்தலின் வாக்கு எண்ணிக்கை தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் முடிவுகள் அறிவிக்கப்படும். எப்பா சகல, அத்தை ஜெயிச்சிருவாங்கல்ல? ஏங்க இப்படி டவுட்டா கேக்குறீங்க? இல்லப்பா, அந்த சிவனாண்டியோ ஒரு ஃபோர்ஜரி பேர் வழி, அவனும் அவன் சித்த பொண்ணும் ஒன்னு சேர்ந்து எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்காக ஏதாவது தில்லாலங்கடி வேலை பண்ணிருப்பாங்களோன்னு எனக்கு பயமா இருக்குப்பா. அத்தை கண்டிப்பா ஜெயிப்பாங்க. நான் சொன்ன மாதிரியே அவங்க டெபாசிட் கூட வாங்க மாட்டாங்க. வேணா பாருங்க. அப்படி நடந்தா ரொம்ப சந்தோஷம்ப்பா. சித்தப்பா, நம்ம இங்க இருக்கிறதே வேஸ்ட். நாம தோக்குறது உறுதியா தெரிஞ்சு போச்சு. அப்புறம் எதுக்கு இங்க நின்னுகிட்டு? வாங்க போலாம். கொஞ்சம் இருடா மவனே, ஏன் அவசரப்படுற? வாக்காளர் பெருமக்களே, நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்த தேர்தல் முடிவு இப்பொழுது வெளியாக போகிறது. திருப்புலானி பஞ்சாயத்து தலைவர் தேர்தலில் யார் வெற்றி பெற்றார்கள் என்பதை தற்போது அறிவிக்கப்பட உள்ளோம். ஏன்பா சகல, இவங்க சொல்ல சொல்ல எனக்கு டென்ஷன் ஆகுதுப்பா. அத்தை ஜெயிச்சிருவாங்கல்ல? கண்டிப்பா அத்தை தாங்க ஜெயிப்பாங்க. வெயிட் பண்ணி பாருங்க. நடந்து முடிந்த பஞ்சாயத்து தலைவர் தேர்தலில் சிவனாண்டியை விட 3000 வாக்குகள் அதிகமாக பெற்று அவரை டெபாசிட் இழக்கச் செய்து சாமுண்டீஸ்வரி அவர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது. சிவனாண்டி போச்சா? என்ன இது? சாமுண்டீஸ்வரி ஜெயிச்சிட்டாங்க. ஓடு, 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 சிவனாண்டி. சித்தப்பே, மாமே, அத்தை வாழ்த்துக்கள். ஜெயிச்சிட்டோம், ஜெயிச்சிட்டோம். நீங்க வேற லெவல் அத்தை. இதன் மூலமா மக்களுக்கு நல்லது செஞ்சு அடுத்தடுத்து மேல 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 நீங்க போகணும். அதான் இந்த மயிலோட ஆசை. வாழ்த்துக்கள் அத்தை. தேங்க்ஸ் மாப்பிள்ள. சித்தப்பா, எதிர்பார்த்த மாதிரியே தோத்துட்டோம். எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு சித்தப்பா. இனிமே ஊர்ல ஒரு பையன் நம்மள மதிக்க மாட்டான். ரொம்ப அப்செட் ஆகாத மவனே. இது பாரு, இந்த மாதிரி நேரத்துல தான் நம்ம தைரியமா இருக்கணும். பாத்துக்கலாம், விடு மவனே. சிவனாண்டி, உங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம். எதுக்கு? ராமசாமிங்கிறவரை நீங்க தான் செத்ததா நடிக்க வச்சு சாமுண்டீஸ்வரி மேல வீணா பழி போட்டிருக்கீங்க. அந்த ராமசாமி அப்ரூவரா மாறி எல்லா உண்மையும் ஒத்துக்கிட்டான். நீங்க இனிமே தப்பிக்கவே முடியாது. நடங்க ஸ்டேஷனுக்கு. வாங்க போலாம். இன்ஸ்பெக்டர், என் மவனை அரெஸ்ட் பண்ணாதீங்க. குற்றம் செஞ்சது இவர்தான் நிரூபணமாயிருச்சு.
அப்புறம் எப்படி கைது பண்ணாம இருக்க முடியும்? இல்ல, எல்லா தப்பையும் செஞ்சது நான் தான். என் மவனுக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. வேணும்னா என்ன அரெஸ்ட் பண்ணுங்க. சித்தப்பா என்ன இதெல்லாம்? இரு மவனே, இந்த சித்தப்ப இருக்கும்போது நீ எதுக்கு அரெஸ்ட் ஆகணும்? நான் பாத்துக்கிறேன் விட. சரி, அப்ப நீங்க வாங்க, ஸ்டேஷனுக்கு போலாம். சித்தப்பா ஏன் இப்படி பண்ணீங்க? மவனே, நீ ஒன்றும் பயப்படாத, சின்ன கேஸ் தான். நம்ம அங்க என்ன வக்கீல பேசிக்கிட்டு கூட்டு வாங்க. ஜாமீன் எடு. சித்தப்பா அவனே, நான் வந்துடுறேன், நீ கவலைப்படாத. கொடுப்பா. இந்தாங்க. மேடம், தலைவி ஆயிட்டீங்க. ரொம்ப சந்தோஷம் மேடம். ரொம்ப நன்றி. உங்களால இந்த ஊருக்கும் எங்களுக்கும் நிறைய நல்லது நடக்கும்னு நம்பிக்கை இருக்கு மேடம். தேங்க்ஸுங்க. உங்க நம்பிக்கை வீண் போகாது, கவலைப்படாதீங்க. நல்லது மேடம். மேடம், வாழ்த்துக்கள் மேடம். நன்றி. எங்களை மாதிரி ஒரு பொண்ணு தலைவி பதவியில் உட்கார்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க செய்யற எல்லா நல்ல விஷயத்துக்கும் நாங்களும் உங்களுக்கு துணையா இருப்போம். கண்டிப்பாங்க. நம்ம எல்லாருமா சேர்ந்து இந்த ஊரோட நல்லதுக்காக பாடுபடுவோம். ம், என்ன ஜெயிக்க வச்ச உங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. சரிங்க மேடம். நான் வரேன். மாப்பிள்ளை போலாமா? போலாம். வாங்க. என்ன சாமுண்டீஸ்வரி, நான் ஜெயிலுக்கு போவேன்னு பாத்தியா? அதெல்லாம் நடக்காது. நீ செஞ்ச தப்ப உன் சித்தப்பா ஒத்துக்கிட்டு போயிட்டானேன்னு சந்தோஷப்படாத. குறுக்கு வழியில ஜெயிக்க நீயும் நிறைய தகுடு தத்த வேலையெல்லாம் செஞ்ச. ஆனா கடைசியில நான் தான் ஜெயிச்சேன். நேர்மையா உண்மையா இருக்கிறவங்கள உன்ன மாதிரி ஆளுங்க என்னைக்குமே ஜெயிக்க முடியாது. அத்தை, இவெல்லாம் எவ்வளவு போட்டாலும் திருந்த மாட்டான். திருந்தாத ஜென்மம். நீங்க இவங்கிட்ட பேசுறதே வேஸ்ட். ஏய் சிவனாண்டி, எலெக்ஷனுக்கு முன்னாடி என்ன சொன்ன? நான் தோத்துட்டா ஏன் பொண்ணுங்க உன் வீட்டுக்கு வந்து முறவாசல் செய்யணுமா? ஹம், இப்போ நீ தாண்டா தோத்துருக்க. நீ சரியான ஆம்பளையா இருந்தா சொன்னதை செய்யணும். என் வீட்டுக்கு வேலைக்காரனா வந்து எல்லா வேலையும் செய்யணும். அத்தை, இவங்கிட்ட என்ன பேசிக்கிட்டு? வாங்க போவோம். சின்னத்தை போவோமா? மாமு, வெற்றிகரமா தோல்வி பெற்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். வரேன். வாங்கம்மா. அத்தை ஜெயிச்சிட்டாங்க. எங்கள் பிரசிடென்ட் அத்தை வாழ்க. ரவதி, வா வந்து ஆர்த்தி எடு. ம். ரோஹிணி, துர்கா, உள்ள வாங்க. அத்தை, எப்படியோ பல போராட்டத்துக்கு அப்புறம் ஜெயிச்சிட்டீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு அத்தை. எல்லாத்துக்கும் காரணம் மாப்பிள்ளை தான். அவர் இல்லைன்னா நான் ஜெயிச்சிருக்கவே முடியாது.
அவர் இப்பவும் என்னையும் காப்பாத்தி நம்ம குடும்ப கௌரவத்தையும் காப்பாத்திருக்காரு. இல்லைங்க அத்தை, இதுக்கு நான் காரணம் இல்லை. இது வரைக்கும் நீங்க யாரை விரோதின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களோ அவங்க தான் நீங்க ஜெயிச்சதுக்கு காரணம். பாட்டி இல்லைன்னா நீங்க ஜெயிச்சிருக்கவே முடியாது. உங்க பாராட்டெல்லாம் உங்களுக்கு தான் போய் சேரணும். ஆமாமா, ஹாஸ்பிட்டல்ல கூட நீங்க பாட்டிக்கு நன்றி சொல்லாம வந்துட்டீங்க. அவங்க செஞ்சது ரொம்ப பெரிய விஷயம். நீங்க ஜெயிக்க அவங்க அடிபட்டு ரத்தம் எல்லாம் செஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு நம்ம திரும்பி ஏதாவது செய்யணுமா? ஆமாமா, நம்ம பாட்டிக்கு கண்டிப்பா ஏதாவது செய்யணும். நீங்க ஜெயிக்கணும்னு பாட்டி மட்டும் இல்ல, பாட்டியோட ஊர் ஜனங்களும் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அக்கா, நம்ம பாட்டிக்கு என்ன செய்யலாம்னு சொல்லுங்க. பாட்டியை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து பெருசா விருந்து வச்சு சந்தோஷப்படுத்தணும். அதாம்மா என் ஆசை. ஆமாமா, அக்கா சொல்றதுதாம்மா கரெக்ட். பாட்டியை கூட்டு வந்து விருந்து வச்சா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அக்கா, இந்த விருந்து வைக்கிறதுலாம் தேவையில்லாத வேலை. அந்த கிழவி நமக்கு செஞ்ச பாவத்துக்கு முன்னாடி இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல. அந்த கிழவி ஏற்கனவே நம்ம குடும்பத்தோட எப்படா வந்து ஒட்டிக்கலான்னு காத்துட்டு இருக்க. இப்ப நாம விருந்து வச்சோம்னா அதையே அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு நம்ம கூட வந்து ஒட்டிக்கும். அதனால தேவையில்லாம விருந்து வச்சு வம்ப விலை கொடுத்து வாங்கிக்காத. சித்தி, கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? அம்மாவை எப்ப பாரு தூண்டி விடுறதே நீங்க தான். மா ப்ளீஸ் மா, பாட்டிக்கு விருந்து வைக்கலாம். சித்தி பேச்ச கேட்டு மாட்டேன்னு மட்டும் சொல்லாதீங்கம்மா. மா ப்ளீஸ் மா, சொன்னா கேளுங்கம்மா. மா ப்ளீஸ் மா, இந்த ஒரு தடவை மட்டும்மா. சரி, ஏதோ ஒண்ணு பண்ணுங்க, உங்க இஷ்டம். ஹை சின்னதா பாய். ரேவதி, அத்தை இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கல. அதான் மறைமுகமா ஏதோ ஒண்ணு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போறாங்க. நீ போய் பாட்டியை கூட்டிட்டு வந்துரு, தூள் கலப்பலாம். ஓகே சரி மாமா. சரி, போய் கூட்டு வா. அந்த அயோக்கிய பை ராமசாமியை போலீஸ்ல புடிச்சு கொடுத்தாச்சு. நம்ம மருமக ஜெயிச்சாளா இல்லையான்னு தெரியலையே. பாட்டி, பாட்டி. அம்மாடி ரேவதி. பாட்டி, ஒரு சந்தோஷமான விஷயம். என்னடா சந்தோஷமான விஷயம்? அம்மா எலெக்ஷன்ல ஜெயிச்சிட்டாங்க. என் மருமக சாமுண்டீஸ்வரி எலெக்ஷன்ல ஜெயிச்சிட்டாளா? ஆமா பாட்டி, இப்பதான் முடிவா அறிவிச்சாங்க. சிவனாண்டிக்கு டெபாசிட்டே போயிடுச்சு. அம்மாவுக்கு பெரிய வெற்றியை ஊர் ஜனங்க கொடுத்திருக்காங்க. மகமாயி, அம்மா தாயே, உன்னை வேண்டினது வீண் போகல தாயி. என் மருமக சாமுண்டீஸ்வரி ஜெயிச்சிட்டா, எலெக்ஷன்ல ஜெயிச்சிட்டா. இது போதும் எனக்கு, இது போதும். பாட்டி, இதுக்கெல்லாம் நீங்க தான் காரணம். நீங்க மட்டும் அந்த ராஸ்கலை பத்தி சொல்லி புடிச்சு கொடுக்காம இருந்திருந்தீங்க, அம்மா இன்னைக்கு ஜெயிச்சே இருந்திருக்க முடியாது. அதையே ஏண்டா கண்ணு பேசிக்கிட்டு? அப்படிலாம் ஒண்ணு இல்லடா. நான் வேண்டின தெய்வம் நம்மளை கைவிடல. அந்த தெய்வத்தோட கருணையால ஓ அம்மா ஜெயிச்சிட்டா, அவ்வளவுதான். பாட்டி, இதை விட ஒரு சந்தோஷமான விஷயம் இருக்கு உங்களுக்கு. இதை விட சந்தோஷமான விஷயமா? என்னடா கண்ணு? அம்மா உங்களை வீட்டுக்கு அழைச்சு விருந்து கொடுக்க ஒத்துக்கிட்டாங்க. என்னது? என்ன? ஓ அம்மா வீட்டுக்கு வரவழைச்சு விருந்து கொடுக்கறாளா? ஆமா பாட்டி, அம்மா ஒத்துக்கிட்டாங்க. உங்களை அழைச்சிட்டு போக தான் நான் இங்க வந்தேன். என்னடா கண்ணு இது? நான் நினைக்காததெல்லாம் நடக்குது. இது கனவா இல்ல நிஜமா?
பாட்டி இது கனவில்ல, நிஜமாதான் சொல்றேன். வாங்க, இன்னைக்கு நாங்க உங்களுக்கு விருந்து வைக்க போறோம். நீங்க சந்தோஷமா சாப்பிட்டு எங்க எல்லாரையும் வாழ்த்தணும். என்னோட வாழ்த்துக்கள் எப்போ உங்க எல்லாருக்கும் இருக்குடா. ஆனா இந்த விருந்தெல்லாம் வேண்டாம்டா. பாட்டி நீங்க இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. எங்களுக்காக வந்துதான் ஆகணும். வாங்க பாட்டி. ம். என் அருமை பேத்தி, நீ கூப்பிடுறல்ல, மறுக்க முடியாது. போலாம். வா, சாமி கும்பிட்டுட்டு போலாம். வா. அம்மா, தாயே, மகமாயி, மகமாயி, உன் கருணையே கருணம்மா. என் மருமக சாமுண்டீஸ்வரி இந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சிட்டா. அவளை ஜெயிக்க வச்சது நீதான் தாயி. அம்மா, அம்மா, நான் கொடுத்து வச்சவதாம்மா. என் மருமக மனசு மாறி அவளே என்னை வீட்டுக்கு வர சொல்லியிருக்கா. இது எல்லாமே உன்னோட அருள்தாம்மா. அம்மா, ஓம் சக்தி தாயே பராசக்தி. வாங்க பாட்டி. போலாமா? வாங்க. வா, வாடா கண்ணு. வாங்க. வாங்க பாட்டி. எப்படிமா இருக்கீங்க? உடம்பு பரவாயில்லையா? நான் நல்லா இருக்கேயா. எங்க என் மருமக சாமுண்டீஸ்வரியை காணோம்? இப்ப எதுக்குமா அவளை பத்தி பேசிக்கிட்டு விடுங்க. அதுக்கு இல்லையா, பஞ்சாயத்து போர்டு தலைவர் பதவிக்கு நின்று எலெக்ஷன்ல ஜெயிச்சிருக்கா. அவளை பார்த்து ஒரு வார்த்தை வாழ்த்து சொல்லணும்ல, அதுக்குதான். அம்மா, நீங்க செஞ்சது பெரிய விஷயம் அவளுக்கு புரியுது. இருந்தாலும் அதை வெளிப்படையா ஒத்துக்க அவ தயங்கறா. அவளுக்கு இன்னும் என் மேல கோபம் போல இருக்கு. பாப்போம் நீ எத்தனை காலத்துக்கு இப்படியே இருக்கிறான்னு. பாட்டி விடுங்க, இப்ப விருந்துக்கு வந்திருக்கீங்க, வாங்க சாப்பிடலாம். அக்கா வா, பாட்டிக்கு பரிமாறுவோம். சரி வா. அம்மா, வாங்க வாங்க. பாட்டி. உட்காருங்க. வாமா, இலை போடு. எல்லாரும் சேர்ந்து பரிமாறுங்க. குடுமா. பையம்மா, போதும் போதும்மா. போதும் போதும். பார்த்து மெதுவா. போதும்மா. சாப்பிடுங்க பாட்டி. என்ன பாட்டி யோசிக்கிறீங்க? ஒண்ணு இல்லடா கண்ணு. இந்த மாதிரி என்ன உட்கார வச்சு என் பேத்திங்களா இப்படி பரிமாறணும்னு நான் எத்தனை நாள் எங்க இருக்கேன் தெரியுமா? அது இன்னைக்குதான் நிறைவேறி இருக்கு. அதே மாதிரி என் பையன் ராசராசனுக்கு கல்யாணம் ஆகி முறையா இன்னைக்குதான் அவன் வீட்டுல வந்து உட்காந்து சாப்பிடுறேன். அதை நினைச்சா ஒரு மாதிரி இருக்கு, வேற ஒண்ணு இல்லையா? அம்மா, பழசெல்லாம் நினைச்சா மனசுக்கு கஷ்டமா தான் இருக்கும். அதையெல்லாம் நினைக்காதீங்கம்மா. சாப்பிடுங்க. சாப்பிடுங்க பாட்டி. சாப்பிடுறேன் சாப்பிடுறேன். காட்டுமா.
இந்தடா கண்ணு. ஆ ஆ. ஆ. வாடா. ஆ ஆ ஆ ஆ. அம்மா கொஞ்சம் சாம்பார் ஊத்துமா. போதும் போதும். பாட்டி, நீங்க எங்களுக்கு ஊட்டி விட்டீங்கல்ல, இப்ப நாங்க உங்களுக்கு ஊட்டி விடுறோம். ஆ. ம். 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 ஆ. ம். ஆ. ம். ம். ஆ. ராசராசா, என் பேத்திங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து எனக்கு ஊட்டி விடும்போது என் மனசும் வயிறும் நிறைஞ்சிருச்சியா, நிறைஞ்சிருச்சு. அக்கா, இந்த கன்றாவியெல்லாம் பார்க்க வேணான்னு தான் நான் தலையால அடிச்சுக்கிட்டேன். நீதான் என்னமோ பண்ணுங்கன்னு சொன்னதுனால எல்லாரும் அந்த கிழவியை கூட்டிட்டு வந்து விருந்து கொடுக்குறாங்க. என்னால இதெல்லாம் பார்க்கவே முடியல. நீ எல்லாம் எப்படிதான் சகிச்சிட்டு இருக்கே தெரியல. விடு சந்திரா, நாம அந்த கிழவிக்கு எதுவும் செய்யல, கண்டுக்காம விட்டுட்டு போயிடலாம். அப்பா, என் வயிறு நிறைஞ்சு போச்சியா. அம்மா, யார் சமைச்சது? நாங்கெல்லாம் சேர்ந்துதான் சமைச்சோம். அடேங்கப்பா, என் பேத்திங்களோட கை பக்குவமே பக்குவம். நல்லா இருந்ததுமா, சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்தது. அப்பாடா. அந்த கிழவியை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து நீ நினைச்சதை சாதிச்சிட்டல்ல. பாட்டி தம் பேத்திங்களுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டு சந்தோஷமா இருந்தாங்க. அதை பார்க்கவே கடுப்பா இருக்குல்ல. ஏய், இப்படி ஒரு விஷயம் இந்த வீட்டுல நடக்கும்னு நீங்க கனவுல கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டீங்களா? இனிமேல் இந்த மாதிரி விஷயங்க தான் இந்த வீட்டுல அடிக்கடி நடக்கும். டேய், ஜெயிச்சிட்டேங்கிற ஆணவத்துல பேசுறியா? எப்படி எப்படி இந்த மாதிரி விஷயம் அடிக்கடி நடக்குமா? அதுக்கெல்லாம் சான்ஸே இல்லடா. நீ என் அக்காக்காரிய சாதாரணமா எடை போடாத. அவளுக்கு ஆதாயம் இருந்தாதான் ஒரு காரியத்தையே செய்வா. இப்ப இந்த கிழவிக்கு விருந்து வைக்க ஒத்துக்கிட்டது கூட அப்படிதான். அவளுக்காக இந்த கிழவி ஓட்டு வாங்கி கொடுத்திருக்கா. அப்புறம் அவளால செத்து போனதா சொன்னவன கண்டுபிடிச்சு கொடுத்து எலெக்ஷன்லயும் ஜெயிக்க வச்சிருக்கா. இதையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தான் விருந்துக்கே அவ ஓகே சொல்லியிருக்கா. மத்தபடி பாசம் பந்தம் அதெல்லாம் இல்ல. இதே உதவிய வேற யாராவது செஞ்சிருந்தா நன்றி கூட சொல்லிருப்பா. ஆனா அந்த கிழவிக்கு அவ நன்றி கூட சொல்லல. பாத்தியா? நன்றி சொல்றதெல்லாம் இருக்கட்டும், இந்த வீட்டுக்கே வரக்கூடாதுன்னு சொன்னவங்கள டைனிங் டேபிள்ல உட்கார வச்சு விருந்து சாப்பாடே போட்டிருக்காங்க. இதுவே நல்ல ஆரம்பம் தாங்க. இது கொஞ்சம் கொஞ்சமா அடுத்த கட்டத்துக்கும் போகும். ஓ, இது அடுத்த கட்டத்துக்கு போகும்னு நீ நம்புறியா? இதுக்கு மேலே இது டெவலப் ஆகுமா? கண்டிப்பா ஆகும். அப்படி அது ஆகலன்னா நான் அதை ஆக வைப்பேன். ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க, என்னைக்குமே நல்லதுதான் ஜெயிக்கும், கெட்டது தோத்து தான் போகும். இனிமேலாவது உங்க அக்காக்கும் உங்க அக்கா பொண்ணுங்களுக்கும் கொஞ்சம் உண்மையா இருக்கு பாருங்க. நல்லவங்க மாதிரியே நடிச்சு உங்க அக்காவை ஏமாத்திட்டு இருக்காதீங்க. டேய்,
ஏமாத்துறத பத்தி நீ சொல்லாத. என் அக்காக்காரிக்கிட்ட இது வரைக்கும் உன்னை பத்தி உண்மையை சொல்லிருப்பியா? சரி, நீதான் சொல்லல. நான் உண்மையை நிரூபிக்கணும்னு முயற்சி பண்ணாலும் அதை எல்லாத்தையும் கெடுக்கிறது நீதானே. என் அக்காவை நம்ப வச்சு மோசம் பண்றியே. நீதான் என்னை விட மோசமான கிரிமினல். நான் ஒரு நல்ல நோக்கத்துக்காக தான் என் அடையாளத்தை மறைச்சிட்டு இருக்கேன். என்னோட அம்மா, தாத்தா, பாட்டி இவங்க எல்லாரும் ஆசைப்பட்ட மாதிரி இந்த 2 குடும்பத்தையும் நான் ஒன்று சேர்த்து வைப்பேன். அதுக்காக தான் நான் அத்தைக்கிட்ட உண்மையை சொல்லாம இருக்கேன். நான் இப்படி பண்றதால யாருக்கும் எந்த பாதிப்பும் வராது. கண்டிப்பா நல்லதான் நடக்கும். ஆனா நீங்க பண்றது உங்க அக்கா குடும்பத்தை அழிக்கிறதுக்காக. அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது. டேய், நீ நடிக்க ஒரு காரணம் இருக்குன்னா நான் நடிக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. நீ இருக்கிற வரைக்கும் என் அக்கா குடும்பத்தை ஒண்ணும் பண்ண முடியாதா? முதல்ல ஒன்ன வீட்டை விட்டு விரட்டுறேன். அதுக்கப்புறம் என் அக்கா குடும்பத்தை பழி வாங்குறேன். நீங்க எவ்வளவு பட்டாலும் திருந்தவே மாட்டீங்களா? நீ யாருடா என்ன திருத்துறதுக்கு? அப்படியே திருந்தலனாலும் என்ன பண்ணுவ? திருந்த வைப்பேன். பாப்போம். முதல்ல நீ இந்த வீட்ல எவ்வளவு நாள் இருக்க போறேன்னு பாப்போம். அதுக்கப்புறம் நீ என்ன திருத்துறத பத்தி யோசிக்கலாம். நீங்களும் இதே தான் சொல்லிட்டு இருக்கீங்க, ஆனா பண்ண மாட்டேங்கிறீங்களே. என்ன நக்கல் பண்றியா? காத்து ஒரு பக்கமே அடிக்காது, என் பக்கமும் அது திரும்பும். அப்ப நீ நிச்சயமா காணாம போயிடுவ. பார்க்கலாம்.